எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவர்கள் கமல் சாரை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். ஸோ எப்பயுமே கமல் சாரை ஒரு கலை உலக ஞானி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் பவன் கல்யாண் வந்து அதை விட வேறு லெவலில் வந்து வர்ணிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் கிட்ட இருந்து அறிவிப்பு வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து நீங்கள் பேனல் மெம்பர்ஸாக வரலாம், இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்களா, அதுக்கு இந்திய திரையுலகிற்கே பெருமையான ஒரு தருணம். நடிகரை விட ரொம்ப மேலானவர், புத்திசாலி, சினிமாவில் பயங்கரமான ஆதிக்கமுடையவர், கலையின் வித்தகர். நான் கமல் சாரை மீட் பண்ணி சீக்கிரம் பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் வேறு வேறு ஒரு அரசியல் புரிதல் இருந்தாலும் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட நான் கால் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும். அப்போ வந்து நிறைய அஃபெக்ஷனோட பேசினார் அப்படின்ற மாதிரி. நம்ம பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காரு. அவர் ஒரு முதலமைச்சர் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னப்பா இது, பாலிடிக்ஸில் ஜீரோ, சினிமாவில் இது ஊன்ட்டு இருந்தீங்களே, பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து கமல் சாருக்கான இந்த ரெகக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறது, வயிறெறியுங்கள் ஹேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி கமல் சார் தான் அப்படின்றத ஆணித்தரமாக பதிவு பண்ண வேண்டிய நேரம். இன்னொன்று, இந்த 2K கிட்ஸ்லாம் கமல் சாரோடைய நடிப்பு அப்படிங்கிறது பார்க்கணும்ல, அது கூடிய விரைவில் தெரியும். கமர்ஷியல் அப்படிங்கிறதுக்கு முழுக்க கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் யார் அப்படின்றத காட்டுவதற்கான, ஏன்னா இனிமேல் கமர்ஷியலாக கமல் சார் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த ஒரு தருணத்தில் கமலஹாசன் அப்படின்ற ஒரு மாபெரும் நடிகனை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுனால கமல் சார் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க கமல் சார் கிட்ட. அதே கமல் சார் கொடுப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துமலை நம்ம தக் லைஃப்பில் இருக்கிறதே அதுதான் சக்க போட்டிருக்கு. பாடலில் பயங்கரமான ஹிட்டுங்க, சும்மா தெறிக்க விடுற ஹிட்டு. 50 மில்லியன் பார்வையாளர்களை வந்து கடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சின்மையோடைய வெர்ஷன் வந்து 50 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செம ஹாப்பி அப்படிங்கிறது தான். அடுத்து சித்தார்த் அவர்களுடைய 3 BHK அப்படின்ற படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணும் பொழுது அவருடைய டேரக்டர், 3 BHKயோடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய பயங்கரமான ஃபேன். அவர் வந்து இந்த 3ஆம் பிறையில் அந்த பானையை எடுத்து அடி போகும்போது டக்குன்னு வந்து இடித்து விழுவார்ல, அதெல்லாம் வந்து ஐயோ சரியான மூமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் படத்தோட இன்ஸ்பிரேஷனும் வந்து கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ சித்தார்த் வந்து ஏற்கனவே கமல் சாருடைய வெரியன் அப்படிங்கிறது தெரியும். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பைக்கில் வந்து கமல் சார் பண்ணுவார் தெரியுமா, ஏக் துஜே கேலியல், அந்த மாதிரி பைக்கில் பண்ணுவார் அவர். ஸோ அந்தளவுக்கு வந்து வெறித்தனமான கமல்ஹாசன் ரசிகர் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பேசியிருக்காரு. ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியாக இப்போ சித்தார்த் பேசுறது பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து வனிதா விஜயகுமார் கிட்ட நீங்கள் போய் என்ன ரஜினியா கமலா உங்களுக்கு அப்படின்னோடனே, நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம் 2 பேரும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா உங்களுக்கு யார் பிடிச்சது முக்கியம் கிடையாது, பட் எப்படி அதை ஒரு ஆள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே கமல்ஹாசன் தான், அவர் தான் எனக்கும் பிக் பாஸில் எனக்கும் அவருக்கும் அப்படின்றாங்க. என்னம்மா நடந்துச்சு, ஒன்றும் இல்லையாம்மா அந்த மாதிரி இல்லை, அதாவது அஃபெக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சான், புரிதல் நல்லா இருந்துச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கமல் சார் ட்வீட்டு, இந்த ரெகக்னேஷன் ஆஸ்காருக்கு என்னை கூப்பிட்டது எனக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியன் ஃபிலிம் கம்யூனிட்டிக்கே பெருமை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டு. அது சம்மந்தமாக ஒரு லேட்டஸ்ட் வீடியோ வந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நன்றி தெரிவித்து, ஸோ கமல் சார் சீக்கிரம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்களும் உங்களை பார்க்கணும் என்ன லுக்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது நான் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அடுத்து சு அருண்குமார் அவர்களை கமல் சார் RKFI சார்பாக US வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ மேஜராக கமல் சார் தான் ஹீரோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது, வேறு யாராவது ஹீரோ கூட கடைசி நேரத்தில் மாற்றலாம். பட் வெயிட் பண்ணுவோமே. பட் இனிஷியல் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வெளிநாட்டுக்கு கமல் சார் கூடிய விரைவில் திருப்பி பயணம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம், கேஸ் 238 நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கை. அடுத்து மாரி செல்வராஜ் மற்றும் டைரக்டர் ராம் அவர்கள் பறந்து போ அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காருல்ல இப்போது ராம், அதோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு கமல் சார் படங்களில் காமெடி படத்தில் பயங்கரமாக பிடிச்சது மைக்கேல் மதன காமராஜர் அண்ட் பஞ்சதந்திரம். நானும் ராமுமே, மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, நானும் ராமுமே இந்த பஞ்சதந்திரம் படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு எப்போ இது பண்ணாலும் மைக்கேல் மதன காமராஜனும்
நம்ம பஞ்சதந்திரம் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து அசோக் செல்வன் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு டஃப் கொடுப்பாரு போல தெரியுது. ஏன்னா கமல் சார் எதனால கமல் சார் சொல்லிட்டு இருப்பார் மணிகண்டன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனும் வந்து எல்லாத்துக்கும் என்ன டேரக்டர் ஒர்க் பண்ணணும் கமல் சார், என்ன ஆக்டர் ஒர்க் பண்ணணும் கமல் சார், என்ன மூவியில் ஒர்க் பண்ணணும் கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. என்னையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பாபி சிம்மா, சினிமாவுக்கு இன்னொரு பேர்னா அது கமல் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பயங்கரமாக இருக்கீங்களே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான். கமல் சார் சீக்கிரம் இறங்கி வாருங்கள், விரும்மாண்டியில் கூடுவாங்கல்ல, வெளியே வா அப்படின்ற மாதிரி சீக்கிரம் வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.